ஈரோடு மற்றும் சேலம் திருமண்டலங்களின் பேராயராக பணியாற்றி வந்தவர்தான் இந்த ஜேக்கப் லிவிங்ஸ்டன். இவர் ஈரோடு சிஎஸ்ஐ ஆலயத்துல பேராயராகவும் பணியாற்றி வந்தாரு. இவரோட சொந்த ஊர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியாகும். இவர் கடந்த 2025ஆம் ஆண்டுல ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சேலம் மற்றும் ஈரோடு திருமண்டலங்களின் பேராயராக பணியில சேர்ந்திருக்காரு. இவருக்கு ஹெலனா அமுதா என்கின்ற மனைவியும் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகளும் இருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த 2 வாரங்களாக உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால சிகிச்சை பெற்று வந்திருக்காரு. தினமும் நடைப்பயிற்சியையும் மேற்கொள்வதையும் வழக்கமாக கொண்டிருந்த ஜேக்கப் லிவிங்ஸ்டன் ஈரோடு அரசு மருத்துவமனையில சிகிச்சையை மேற்கொண்டு வந்த நிலையில சம்பவ தினமான கடந்த 3 தினங்களுக்கு முன்னாடி, அதாவது 12/2/2026 அன்னைக்கு மருத்துவமனை அருகிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மேம்பாலத்துல நடைப்பயிற்சியை மேற்கொண்டிருந்திருக்காரு. இந்த நிலையில அவர் ஈரோட்டில் நடைப்பயிற்சி சென்ற போது மேம்பாலத்திலிருந்து விழுந்து உயிரிழந்திருக்காரு. அவர் கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டாரா, இல்ல தவறி விழுந்தாரா அப்படின்னு பல சந்தேகமும் எழுந்திருக்கு. மேலும் அவருக்கு திடீரென்று ஏற்பட்டிருக்கக்கூடிய தலை சுற்றல் காரணமாக மேம்பாலத்திலிருந்து நிலை தடுமாறி சுமார் 40 அடி பள்ளத்தில் விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. இதுல தலையில் பலத்த காயம் ஏற்பட்டவரை அந்த வழியாக சென்றவர்கள் மீட்டு உடனடியாக பக்கத்துல இருந்த ஈரோடு தலைமை மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. அங்க அவருக்கு தீவிர சிகிச்சை அளிச்சிருக்காங்க. அப்படியும் அவரோட உயிரை காப்பாற்ற முடியல. சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போயிருக்காரு. இறந்து போன ஜேக்கப் லிவிங்ஸ்டனின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் அவருடைய இறப்பு தொடர்பாக விசாரணையும் நடத்தி வர்றாங்க. அவருடைய உடல் பிரேத பரிசோதனை அறையிலையும் வைக்கப்பட்டிருக்கு. அவருடைய மறைவு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சபையினரையும் கிறிஸ்தவ மக்களிடையேயும் பெருத்த கவலையையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏராளமானோர் அங்கு குவிந்து அவருடைய உடலையும் பார்த்து போயிருக்காங்க. ஆகியோரின் திடீர் மறைவு அங்கு வந்திருந்தோரை கண்கலங்க செஞ்சிருக்கு. இந்த நிலையில அவருடைய இறப்பில் சந்தேகம் வலுப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் மேற்படி விசாரணையும் நடைபெற்று வருகிறது.